இந்த வீடியோ வெள்ளரிகளின் நன்மை தீமைகள் பற்றி விவாதிக்கிறது. வெள்ளரிகள் 95 நீரை கொண்டிருப்பதால் நீரேற்ற அளவை பராமரிக்க சிறந்த உணவாகும். அவை ஊட்டச்சத்துக்கள் நிறைந்தவை, வைட்டமின் கே, வைட்டமின் சி மற்றும் பொட்டாசியம் போன்ற அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்களை வழங்குகின்றன. வெள்ளரிகள் குறைந்த கலோரி மற்றும் அதிக நீர் உள்ளடக்கம் காரணமாக எடை மேலாண்மைக்கு நன்மை பயக்கும். அவை திருப்திகரமான கிரன்ச் மற்றும் புத்துணர்ச்சியூட்டும் சுவையை வழங்குகின்றன, அதே நேரத்தில் திருப்திகரமான கிரன்ச் மற்றும் புத்துணர்ச்சியூட்டும் சுவையையும் வழங்குகின்றன. வெள்ளரிக்காய் செரிமான நன்மைகளையும் கொண்டுள்ளது. இது அழற்சி எதிர்ப்பு பண்புகள் மற்றும் வழக்கமான குடல் இயக்கத்தை பராமரிக்க உதவுகிறது. வெள்ளரிகள் தோல் மற்றும் முடி ஆரோக்கியத்திற்கான நன்மைகளுக்காக அறியப்படுகின்றன, அவற்றின் உயர்நீர் உள்ளடக்கம் உட்பட. இது சருமத்தை ஈரப்பதமாக்குகிறது மற்றும் சுருக்கங்கள் மற்றும் நேர்த்தியான கோடுகளை குறைக்க உதவுகிறது. ஆரோக்கியமான முடி வளர்ச்சியை ஊக்குவிக்கவும் இணைப்பு திசுக்களை வலுப்படுத்தவும் அறியப்படும் சிலிக்கா என்ற கனிமமும் அவற்றில் உள்ளது. இருப்பினும் வெள்ளரிகளில் ஆக்சலேட் உள்ளடக்கம், பூச்சிக்கொல்லி எச்சங்கள், செரிமான பிரச்சனைகள், ஒவ்வாமை எதிர்வினைகள் மற்றும் டையூரிடிக் விளைவுகள் உள்ளிட்ட சாத்தியமான குறைபாடுகள் உள்ளன. ஆக்சலேட்டுகள் பாதிக்கப்படக்கூடிய நபர்களில் சிறுநீரக கற்களுக்கு பங்களிக்கக்கூடும், அதே நேரத்தில் பூச்சிக்கொல்லி எச்சங்கள் ஹார்மோன் சமநிலையின்மை, நரம்பு மண்டல சேதம் மற்றும் புற்றுநோய் அபாயத்தை அதிகரிப்பது போன்ற ஆரோக்கிய அபாயங்களை ஏற்படுத்தும். வெள்ளரிகளை பச்சையாக சாப்பிடுவது உடலில் ஆக்சலேட்டுகள் குவிவதற்கு வழிவகுக்கும். கூடுதலாக, வெள்ளரிகளில் செல்லுலோஸ் உள்ளது, இது மனித உடலால் எளிதில் ஜீரணிக்க முடியாதது, இது செரிமான அசௌகரியத்தை ஏற்படுத்தும். இறுதியாக, வெள்ளரிகள் ஒரு இயற்கை டையூரிடிக் ஆகஸ்ட் செயல்படும், சிறுநீர் உற்பத்தியை அதிகரிக்கும் மற்றும் அடிக்கடி சிறுநீர் கழிப்பதை ஊக்குவிக்கும்.